ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ரயில்வேல இருந்து ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வேறு பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரயில்வேலேருந்து இந்திய ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரண்டிஸ் அண்டர் த அப்ரண்டிஸ் ஆக்ட் 1961 ஓவர் சென்ட்ரல் ரயில்வே. அதாவது சென்ட்ரல் ரயில்வேல அப்ரண்டிஸ் ப்ரோக்ராமுக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 16 தான் வந்து 11 மணிக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 ஈவினிங் 5 மணிக்கு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். மொத்தம் எத்தனை வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2424 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மெரிட் பேசிஸில் தான் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஐடிஐயில் எடுத்த மார்க்ஸை வச்சு இந்த ஜாப்க்கு வந்து இந்த ட்ரைனிங்க்கு வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ட்ரைனிங்கில் வந்து என்னென்ன கேட்டகரிக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிட்டர், வெல்டர், கார்பெண்டர், பெயிண்டர், டெய்லருக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ட்ரைனிங்குமே பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கேட்டகரி வைஸும் வந்து எத்தனை வேகன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் வந்து இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து எலிஜிபிலிட்டி கண்டிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் வந்து 15 வயதுக்கு மேலேயும் 24 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி வைஸ் எப்போ வந்து பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் வந்து ஜூலை 15, 2000 ஜூலை 15, 2009 பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஜூலை 15, 1995 ஜூலை 15, 2009 பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டி கேண்டிடேட் வந்தீங்கன்னா நீங்கள் 15, 7, 1995 2009 பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசியாக இருந்தீங்கன்னா அதே போல் 15, 7, 1997 15, 7, 2009 பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பர்சன் வித் டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டில் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கனாலும் 10 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து நீங்கள் வந்து 10th or 12th முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்ப்போம். இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 100 rupees வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது www.rrccr.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆதார் நம்பரை வச்சு தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதார் கார்டு அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும், அது என்ன சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களோட ஃபோட்டோகிராஃபு, உங்களோட சைடு அதாவது சிக்னேச்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட 10th மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்டு, அடுத்து வந்து காலேஜ் எதுவும் படிச்சிருந்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான மார்க் ஷீட்டு எல்லாத்தையும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதே போல் டிசபிலிட்டிஸ் இந்த கேட்டகரி கீழே இது பண்ணுறீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டையும், எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 வந்து மாலை 5 மணிக்குள்ளே வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து முழுக்க முழுக்க ஆன்லைனில் மட்டும்தான் சப்மிட் பண்ணணும். ஹார்ட் காப்பி வந்து சப்மிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ட்ரைனிங்க்கு பார்த்தீங்கன்னா சேலரியும் கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா வந்து மாதம் வந்து 7,000 வந்து இந்த ஜாப்ல இருந்து நீங்கள் வந்து இவங்க ட்ரைனிங் கொடுக்குற பீரியடில் நீங்கள் வந்து மாதம் 7,000 வந்து நீங்கள் சம்பளமாக இந்த ட்ரைனிங்ல இருந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த அப்ளிகேஷன் சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் இமெயில் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15. ஸோ ஆகஸ்ட் 15 ஈவினிங் 5 மணிக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.